அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி 500 சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நாம கொஸ்டின் நம்பர் 101 இருந்து 110 வரைக்கும் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 101. Which of the following is the procedure required to be followed to the amend provisions of Article 368ன்றாங்க. அதாவது 368னா என்ன? அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த ஆர்டிகல் 368ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் மெஜாரிட்டிலாம் கண்டிப்பாக இருக்காது, நமக்கு தெரியும். ஸோ இதில் எது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா எல்லா ஆப்ஷனும் படிக்க ரொம்ப டைம் ஆகுதுன்றதுனால இது சரியானது மட்டும் சொல்கிறேன். பை மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் ஈச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அதாவது ஒரு பார்லிமெண்ட் வச்சுங்களேன், ஒவ்வொரு பார்லிமெண்ட்லையும் மெஜாரிட்டி வேணும். மெஜாரிட்டினா என்ன? 51 தான். 50+1 தான் வந்து பை மெஜாரிட்டி. ராஜ்யசபாவில் ஒரு மெஜாரிட்டி, லோக்சபாவில் ஒரு மெஜாரிட்டி, ரெண்டும் சேர்ந்து ஒரு 2/3 மெஜாரிட்டி நமக்கு வேணுன்றாங்க. ஏன் அந்த மாதிரி வைக்கிறாங்க? இப்போ ராஜ்யசபாவில் மட்டுமே வந்து அதிகப்படியான மக்கள் வந்து லோக்சபாவில் குறைவாக வந்து அதை அமெண்ட் பண்ணக்கூடாது. இதுலேயும் வந்து ஒரு 50% வரணும், இதுலேயும் வந்து ஒரு 50% வந்து அதில் ப்ரெசன்ட் ஓட்டிங் மூலமாக 2/3 கொண்டு வரணுன்றாங்க. அதே போல் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் நாட் லெஸ் தென் ஆஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது ஒரு இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றங்கள் இருந்தும் பாதிக்கு குறைவாக இருக்கக்கூடாது, பாதிக்கு மேலே அவங்களுடைய ஒப்புதலும் வேணுன்றாங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து டைம் லிமிட் கிடையாதுன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து டைம் லிமிட் கிடையாது. மோஸ்ட்லி வந்து ராஜ்யசபாவில் வந்து லோக்சபாலையும் வந்து இதெல்லாம் வந்துச்சுனாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர் தான் இது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. என்ன? ஒவ்வொரு ஹவுஸ்லேயும் ஒரு மெஜாரிட்டி வேணும். அப்போ இந்த பிறகு டோட்டல் பார்லிமெண்ட்டுடைய மெம்பர்ஷிப்பில் ப்ரெசன்ட் ஓட்டிங் மூலமாக ஒரு 2/3 வந்து நமக்கு வேணுன்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. கொஸ்டின் நம்பர் 102. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஒன்று, ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஒன்லி பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ் ஆன் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் பார்லிமெண்ட் மட்டும்தான் வந்து சில சட்டங்களை ஏற்ற முடியுன்றாங்க. முதல்ல ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா என்ன நமக்கு முதல்ல தெரியணும். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா என்ன? நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 22 வந்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் குறித்து சொல்லிடும். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா என்ன? ஒருத்தர் நம்ம கைது செய்கிறோம் அப்படின்னா கைது செய்து கோர்ட்டில் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அவங்க கோர்ட்டு தான் என்ன பண்ணோம், இவர் குற்றவாளியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்டனை கொடுக்கும். ஆனால் கோர்ட்டில் வந்து ட்ரையலுக்கு முன்னாடியே வந்து அவரை வந்து ஒரு மாதம் காவல் வச்சுக்கிறது பேர் தான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். அது இன்னொரு வகையை என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தரால வந்து குற்றம் வந்து நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், இவரால் ஒரு ஆபத்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அச்சுறுத்தின் பேரில் அவர் முன்னாடியே வந்து கைது செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்றாங்க. ஸோ இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறத பார்லிமெண்ட் வந்து எந்தெந்த மேனரில் செய்யும் அப்படின்னா, நாட்டுடைய தேசத்துடைய நலன் கருதி இந்த நாட்டுக்கு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இவர் கைது செய்ய வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ரீசன்ஸில் அவங்க கைது செய்ய வைப்பாங்க அப்படின்னா, ஸோ இது நாட்டுக்கு இந்தியா லெவலில் ஒரு பார்லிமெண்ட் செய்யும் அப்படின்னா ஸ்டேட்டுடைய செக்யூரிட்டி பேசிஸில் வந்து ஸ்டேட்டும் வந்து செய்யும். ஸோ இப்போ அது ஒன்லி பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தவறு. பார்லிமெண்ட் மட்டும் கிடையாது, லெஜிஸ்லேச்சரும் செய்யும். பார்லிமெண்ட் எப்படி ஒரு நாட்டுடைய நலன் கருதி செய்யுமோ அதே போல் ஸ்டேட்டும் தன் மாநிலத்துடைய நலன் கருதி வந்து செய்யும். இப்போ ஒரு பேர் மறந்து போச்சு. சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி டெல்லியில் வந்து ஒரு போராட்டம் வந்து நடந்து அதில் வந்து அவர் பேர் மறந்து போச்சு. இவர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் கூட ஹிந்துல ஒரு எடிட்டோரியல் எழுதியிருப்பாரு. அவர் பேர் மறந்து போச்சு. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவருக்கு வந்து கோர்ட்டில் ட்ரையல் பண்ணாமலே இன்னுமே வந்து ஜெயிலில் வந்து வச்சிருக்காங்க. இவர் வந்து நாட்டுடைய பாதுகாப்பின் கருதி அவரை ஜெயிலில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, தண்டனை காலத்தை விட வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தாமலேயே வந்து அவங்கள கோர்ட்டில் ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து தனி மனித உரிமை மீறல் இல்லையா. ஆனால் இதில் தேசத்துடைய நலன் கருதி அவர் அங்கே வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியே. ஸோ அங்கே ஒரு பர்சனல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுதுன்ற மாதிரி. ஸோ அது பேர் தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறு. சரிங்களா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2. Article 35 of the Constitution gives Parliament the exclusive power to make laws relating to certain provisions under Part 3 of the Constitution. Article 35 ஆனது பார்லிமெண்ட்டுக்கு சில எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து கொடுக்குது. இந்த பார்ட் 3ல் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஓவர்லே பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ தானே அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் மூலமாக ஸோ அவங்கள கைது செய்ய முடியும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது சரி. ஸோ இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸில் வரக்கூடியதில் ஏதாவது ஒன்று வந்து கட்டாயம் வந்து ஒன்று வந்து ரெண்டுமே வந்து சரியாக இருக்கும்.
இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா, இப்போ இது ஓகே, இது வந்து தவறு அப்படி தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அப்போ இது வந்து கட்டாயம் வந்து சரியாக தான் இருக்கும். ஸோ அந்த பேஸில் நம்ம இதை ஆன்சர் பண்ணிவிடுவோம். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தவறு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து சரி. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 103. Consider the following statement with reference to qualification to appointment as a district judge in India. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கொடுத்து கேட்டிருக்காங்க. இதில் எதுலாம் வந்து சரி அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கொடுத்து பார்ட் சிக்ஸில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கொடுத்துருப்பாங்க. இவருடைய டென்யூர் இதெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் வந்து யார் பண்ணுவாங்க? கவர்னர் தான் வந்து பண்ணுவார். கவர்னர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுடைய அப்பாயின்மெண்ட் டென்யூர்லாம் வந்து அவர் தான் வந்து செய்வார். ஸோ இது தெரிஞ்சிடுச்சா? ஸோ இப்போது இதோடைய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன, பார்லிமெண்ட்டில் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் எந்த வேலையும் செஞ்சுருக்கக்கூடாது. அதே போல் ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸராக வந்து ஒரு அட்வொகேட்டாவோ இல்லை ஒரு வழக்கறிஞராக வாதிடக்கூடியவராகவோ ஒரு 7 வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அதே போல் ஹைகோர்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன் வேணும். அப்படிங்கிறதுல ஹைகோர்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் 1 நாட் ஆல்ரெடி பி இன் சர்வீஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் அவர் வந்து வேலையில் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஷுட் ஹவ் பீன் அட்வொகேட் ஆர் அ ப்ளீடர். இது வந்து ப்ளீடருங்க. ப்ளீடர்னா வாதிடுறவர். ஒரு 7 வருஷம் அவர் வாதிடு இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். ஷுட் ஹவ் ஹெல்ட் அ ஜுடிஷியல் ஆஃபீஸ் இன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஃபார் 10 இயர்ஸ். இந்த 10 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஆகிறதுக்கான தகுதி. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுடைய ஜட்ஜ் ஆகிறதுக்கான தகுதி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது ஷுட் பி ரெக்கமெண்டட் பை த ஹைகோர்ட் ஃபார் அப்பாயின்மெண்ட். ஹைகோர்ட்டுடைய ரெக்கமெண்ட் தேவை அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அப்போ இதெல்லாம் சரி கேட்டிருக்காங்க. 1 to 4 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 104. இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி கீழே ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்க. இதில் எதுலாம் வந்து போத் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இருக்குது, டிபிஎஸ்பி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் ரெண்டுத்துலையுமே இருக்கக்கூடிய காமனான ப்ரொவிஷன்ஸ் எது பாருங்க. ஃபவுண்டு போத்துன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எதுன்னு பார்த்துருமா? ப்ரொடக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். அதாவது என்விரான்மெண்ட்டையும் ஃபாரஸ்ட்டையும் வைல்ட் லைஃப்பையும் பாதுகாக்கணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா ரெண்டுத்துலையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்றது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. அதே போல் டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ரெண்டுத்துலையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது சரி. அடுத்தது சேஃப்கார்டிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் பார்ட்டியை பாதுகாக்கணுது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, டிபிஎஸ்பியில் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறு. ப்ரொமோட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கண்டிப்பாக இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கிடையாது, டிபிஎஸ்பியில் இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறு தான். நம்ம கோஆப்ரேட்டிவில் இருக்கும், நம்ம வச்சுருப்போம். அடுத்து ப்ரொவைடிங் எஜுகேஷன் டு த சில்ட்ரன் பிட்வீன் 16 to 14 இயர்ஸ். அதாவது 6 வயதுலேருந்து 14 வயதுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக லாஸ்ட்டாக வந்து சேர்த்துருப்பாங்க 2002ல், பெற்றோர்களுடைய கடமை அப்படிங்கிறது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு டிபிஎஸ்பியில் கிடையாது. முதல்ல வந்து இது டிபிஎஸ்பியில் தான் இருக்கும். 49 ஆர்டிகல் 45ல் இருக்கும். 45 கரெக்டு. 45ல் வந்து இருக்கும். அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போது 1 மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ ஒன்லி 1 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஆப்ஷன். கீழே ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எதுலாம் வந்து பிரிசனர்ஸுக்கு அவைலபிள், ஹவு மெனி ஆஃப் அபவ் ரைட்ஸ் ஹவ் பீன் மேட் அவைலபிள் டு த பிரிசனர் இன் த இந்தியா த்ரூ வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்ஸ் மூலமாக மேலே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து யார் பிரிசனர்ஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த பிரிசனர்ஸுக்கு எல்லாமே ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ ரைட் டு பி ட்ரீட்டட் ஈக்குவலி பிஃபோர் த லா ஆர்டிகல் 14 ஆனது இங்கே சரிதான், அவங்களுக்கும் அப்ளை ஆகும். ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் ஆர்டிகல் 21 பர்சனல் அண்டு லிபர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே வந்து இது கரெக்டாக இதுவும் வரும். இந்த ரைட் டு ஓட் அப்படிங்கிறது பிரிசனர்ஸ் கிடையாது. பிரிசனர்ஸால் ஓட்டு போட முடியாது. நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா நான் கூட இதை படிக்கும்போது நானுமே யோசிச்சேன். ஆமாம், இல்லை நிறைய நியூஸ் பார்க்குறோம். ஆனால் அந்த நியூஸஸில் வந்து இதுமாதிரி கைதிகள் வந்து ஓட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம எங்கேயுமே பார்க்கலையே அப்படின்னு பார்க்கும்போது இது கரெக்டு தான்.
கைதிகளுக்கு ஓட் பண்ணக்கூடிய அந்த ரைட்ஸ் கிடையாது. அப்படி பார்க்கும்போது 2 only 2 is the right answer. Consider the following option. கீழே உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க. இந்த ஆப்ஷன்ஸ்ல 86th Constitutional Amendment Act of 2022 made changes to how many of above provisions of the Constitution. ஸோ இந்த 2022ல கொண்டு வந்த 86 Constitutional Amendmentல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, சேஞ்சஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேலே தான் பார்த்தோம், இந்த ஆர்டிகல் 2002ல இந்த 86 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய 45ல இருக்கக்கூடிய இந்த கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பெற்றோர்கள் அதை செய்யணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வந்து கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கொண்டு வந்திருப்பாங்க. இதே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இதையே என்ன பண்ணியிருப்பாங்க, 21A கொண்டு போயிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகும் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வந்து கல்வி கற்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய அடிப்படை உரிமையாக வந்து மாற்றிருப்பாங்க. அப்போது ஒரு சட்டமானது 3த்துல வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்குதா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் சேஞ்ச் பண்ணியிருக்குது, டிபிஎஸ்பிலையும் சேஞ்ச் பண்ணியிருக்குது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குது. ஸோ பாருங்க, இப்போ நம்ம இவ்வளோ கொஸ்டின் பார்த்தோம். இந்த இவ்வளோ கொஸ்டின்ஸில் நமக்கு இந்த ஆர்டிகல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எங்கேயுமே இல்லை. நமக்கு குறைவான ஆர்டிகல் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நிறைய ஆர்டிகல் பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன் தவிர்த்து இந்த கொஷின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதுமானதுன்றது நான் உங்களுக்கு இந்த 100 கொஸ்டின் கடந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய மனப்பாடம் பண்ணுறதை காட்டிலும் நம்மளுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நமக்கு தேவை. இப்போ அவங்களே பாருங்கள், 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருந்து கொடுத்துருக்காங்க, எந்த வருஷமும் கொடுத்துருக்காங்க, உனக்கு நாலேஜ் அதில் இருக்குதான்ற மட்டும் தான் கேட்குறாங்க. புரிஞ்சுதா? இப்போது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது நமக்கு தெரியும், ப்ரியாம்பிள் வந்து ஒரே ஒரு முறை தான் அமெண்ட் ஆகிருக்குது. அப்போ அது எப்போ இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் 76ல் மட்டும் தானே தவிர்த்து வேறு எப்பவுமே அமெண்ட்மெண்ட் கிடையாது. ஒன்லி ஒன் டைம் இஸ் ப்ரியாம்பிள் இஸ் அமெண்டட் அப்படின்னு தெரிஞ்சது மூலமாக அப்போ இது கட்டாயம் வராதுன்னு நமக்கு தெரியும். அப்போது 1 2 3 ஒன்லி 3 இஸ் த சி, ஆப்ஷன் சி, ஒன்லி 3 இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 107 வித் ரெஃபரன்ஸ் டு 9 ஷெட்யூல் குறித்து கேட்டிருக்காங்க. 9 ஷெட்யூல் குறித்து இதில் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஷெட்யூல் வாஸ் ஆடட் டு கான்ஸ்டியூஷன் பை ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். முதல் சட்டத்தின் மூலமாக தான் இந்த 9 ஷெட்யூலில் ஆட் பண்ணாங்க சொல்கிறாங்க. இது கரெக்டாக தான், 1951ல் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒன்லி த லாஸ் மேட் பை பார்லிமெண்ட் கேன் பி பிளேஸ்ட் இன் தி ஷெட்யூல். கரெக்ட், தப்பு. பார்லிமெண்ட் இயற்றப்படக்கூடிய சட்டம் மட்டும் தான் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க, கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதில் சட்டம் இயற்றும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. த சுப்ரீம் கோர்ட் கேன் ஸ்ட்ரைக் டவுன் த லாஸ் placed in the schedule after 1973 if they violate the fundamental rights provided under article 14 and 19. அதாவது முதல்ல வந்து இந்த 9th ஷெட்யூலில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டால் ஸ்ட்ரைக் டவுன் பண்ண முடியாது. ஆனால் 1973க்கு பிறகு எந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆனால் 14யும் 19யும் வயலேட் பண்ணுது அப்படின்னா இதை சுப்ரீம் கோர்ட்டால் அது ஸ்ட்ரைக் டவுன் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். அப்போது 1 and 3 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 108 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ஃபேமிலி கோர்ட் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஃபேமிலி கோர்ட் கொடுத்து இதில் சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேமிலி கோர்ட் கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் ஹாவ் எனி ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு ஃபேமிலி கோர்ட். ஃபேமிலி கோர்ட் கொடுத்து கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸுமே இல்லைன்றாங்க. இது கரெக்ட் தான். இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் டு செட் அப் ஏ ஃபேமிலி கோர்ட் இன் எவ்ரி சிட்டி வித் அ பாப்புலேஷன் எக்ஸீடிங் 1 million. அதாவது 10 லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிட்டியில் அங்கே ஃபேமிலி கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய மேண்டேட்டரி அப்படின்றாங்க. இதுவும் சரிதான். இட் இஸ் ஆப்ளிகேட்டரி ஃபார் ஃபேமிலி கோர்ட் இன் திஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டு ட்ரை ஃபார் எவ்ரி ரீகான்சிலேஷன் பிட்வீன் பார்ட்டிஸ் டு அ ஃபேமிலி டிஸ்பியூட்ன்றாங்க. ஆப்ளிகேட்டரினா என்ன? கடமை. ஒரு ஃபேமிலி கோர்ட்டுடைய கடமை என்ன அப்படின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் முதல் தடவை என்ன பண்ணணும்னா 2 பேருக்கு இருக்கக்கூடிய அதை அந்த டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ணணும். அது அவங்களுடைய கடமை. நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், எந்த டைவர்ஸ் கேஸ் பண்ணாலும் முதல்ல கவுன்சிலிங் போங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? இல்லை நாங்கள் வாலண்டியராக பிரிகிறோன்னு சொன்னாலுமே கவுன்சிலிங் போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய கடமை அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். எத்தனை படம் பார்த்துருக்குறோம். அப்போது இந்த மூணுமே வந்து சரிதான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 109 வித் ரிகார்ட் டு த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கன்சிடர் த ஃபாலோயிங். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இது எதில் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. The phrase contempt of court has not been defined by the constitution. Contempt of court அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன்ல டிஃபைன் பண்ணலன்றாங்க. இது சரிதான். அடுத்து willful breach of an undertaking given to a court is treated as civil contempt of courtன்றாங்க. அதாவது கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குதுங்க,
இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அதை வேணும்னே அதை பிரீச் பண்ணுறத ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரிட் பெட்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, மேலே பார்த்தோம் செட்டியோரியாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஹைகோர்ட்டானது கீழே கூடிய நீதிமன்றங்களுக்கு அவங்க சில ரூல்ஸ் கொடுக்கலாம், இல்லை வந்து பார்ட்டிகளுக்கே கொடுக்கலாம் அப்படின்னா, அதை அவங்க பிரீச் பண்ணுறாங்கன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பிரீச். ஸோ இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கரெக்ட். இஃப் எனிஒன் ஸ்கேண்டலைஸ் ஆர் லோவர்ஸ் த அத்தாரிட்டி ஆஃப் த கோர்ட் இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அ கிரிமினல் கண்டெம்ட். ஒரு கோர்ட்டுடைய மாண்பை குலைக்கும் விதமா நீங்க ஒரு செயல் செய்யறீங்க அப்படின்னா அது கிரிமினல்ல வரும். ஒரு கோர்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க பிரீச் பண்றீங்க அப்படின்னா, அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது வந்து சிவிலா பார்க்கும். கோர்ட்டோடைய மாண்பை குலைக்கும் விதமா நீங்க செய்யறீங்க அப்படின்னா அது வந்து கிரிமினல் கண்டெம்ட்டா பார்க்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சரி கரெக்டா. இப்போ கோர்ட்டில் போயிட்டு அங்கே கேஸ் நடக்கும்போது அது ஒழுங்காக ப்ரொசீஜருடைய போகாமல் நம்ம உள்ளே போந்து சவுண்டு கொடுக்கறது மூலமாக இல்லை வந்து அங்கே சின்ன கலவரத்தை ஏற்படுத்துறது மூலமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது கிரிமினல் அஃபென்ஸாக வந்து பார்க்கும்ன்றாங்க. ஸோ இது மூணுமே வந்து சரிதான். ஆப்ஷன் சி 1 and 2 and 3. லாஸ்ட் கொஸ்டின் 110. கன்சிடர் த ஃபாலோயிங் ஆப்ஷன். கீழே ஆப்ஷன்ஸ்லாம் பாருன்றாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் எம்பவர்ஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டு அப்பாயிண்ட் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இன் ஹவு மெனி ஆஃப் த அபவ் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ பார்லிமெண்ட் பிரசிடென்ட் ஆனவர் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸை ஆர்டிகல் 126 வந்து சொல்லுதுங்க. ஸோ ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ்னா என்ன, ஆக்டிங்னா என்ன, ஒருத்தர் அந்த பதவியில் இல்லை, அப்போ தற்காலிகமாக ஒருத்தர் அந்த பதவியில் இருக்க வைக்கிறோம். ஸோ இந்த பவரை வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் 126 வந்து கொடுக்குது. எந்தெந்த நேரங்களில் பிரசிடென்ட் ஆனவர் ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ அப்படி பார்க்கும்போது இஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் அன்ஏபிள் டு பர்ஃபார்ம் த டியூட்டிஸ் ஆஃபீஸ் டியூ டு ஆப்சன்ஸ், ஒரு சிஜிஐ வந்து ஆப்சென்ட்டாக இருக்காரு அப்படின்னா அந்த நேரத்தில் பிரசிடென்ட் வந்து ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது கரெக்டு தான். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா கான்ஸ்டியூஷன் எம்பவர்ஸ்ன்றாங்க. கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கு அதுதான் கேட்குறாங்க. கரெக்டாக பார்த்துங்க, இதெல்லாம் வந்து ட்ரிக்கியான ஒரு வேர்டு. ரெண்டாவது, when a motion for a removal of chief justice of India is pending in a parliament. இப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு மோஷன் வந்து பார்லிமெண்ட்டில் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு ஆக்டிங் ஜட்ஜஸ்ட்டை அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு அந்த ப்ரொவிஷன் வந்து இருக்குது. பண்ணலாம். இப்போ நினச்சா அப்படின்னா வந்து இதுமாதிரி மோஷன் போயிட்டுருக்கு, ஒரு ஆக்டிங் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம், இது நார்மல். ஆனால் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, அப்போ இது தவறு. பண்ணலாம். எவ்ரிதிங் இஸ் பாசிபிளுங்க, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஒரு பார்லிமெண்ட் நினச்சிது அப்படின்னா அதை பண்ண முடியும், பண்ண முடியாமலாம் கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஸோ எல்லாமே பண்ண முடியும். பட் ஆனால் கான்ஸ்டியூஷன் அது எம்பவர் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணல, அவ்வளோதான். If the deadlock between government and collegium over appointment of Chief Justice of India persists for more than 6 months, நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்த்துருப்போம் இந்த என்ஜாக்லாம் ஒன்று கொண்டு இருப்பாங்க, கொலிஜியம் ஒன்று கொண்டு இருப்பாங்க. கொலிஜியம் அப்படிங்கிறது எதுக்காகனா ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது இந்த கொலிஜியம் சிஸ்டம் தான் வந்து பார்க்கும். இப்போ அதை வந்து அமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சிஜிஐ அப்பாயிண்ட் பண்ணுறதுல கவர்மெண்ட்டுக்கும் கொலிஜியமுக்கும் ஒரு டெட்லாக் வந்துருக்கு. டெட்லாக்னா முடிவெடுக்கக்கூடியாத ஒரு நிலை வந்திருக்கு அப்படின்னா அந்த நிலை வந்து 6 மாதத்துக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சிஜிஐ இல்லாத ஒரு நிலைமை வந்து மோர் தென் 6 months நடக்குது அப்படின்னா ஸோ அப்போது அந்த அப்பாயின்மெண்ட்டில் ஸோ அந்த நேரத்தில் வந்து பிரசிடென்ட் வந்து ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இதுவும் கிடையாது. இந்த ப்ரொவிஷன்ஸுமே கான்ஸ்டியூஷன் நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ இதுவே ப்ரொவிஷன்ஸ் பாசிபிள், பட் ஆனால் கான்ஸ்டியூஷனில் அது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து தவறு. ஸோ ஆப்ஷன் 1 ஃபர்ஸ்ட் மட்டும் தான் சரி. only 1 is the right answer. ஸோ இந்த கிளாஸில் நாம பாலிட்டியில் ஒரு 10 questions வந்து பார்த்துருப்போம். அந்த 10 questionஸும் உங்களுக்கு பாலிட்டி குறித்தான ஒரு நல்ல நாலேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அகைன் நம்ம சொல்றது ஒன்றே வருதான், நல்ல கிளாரிட்டி இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. சரியா? சாரி. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு நினைக்கிறேன், அதில் சந்திப்போம். நன்றி.